அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடெக் தமிழ். நான் உங்கள் ஜெயத்ராஜ். நீங்கள் நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி ஃபாண்டில் எப்படி நம்ம நேமை கொண்டு வருது. அதாவது ஒரு மூவியோட ஃபாண்ட் இருக்கும், அதாவது நேம் இருக்கும். அந்த டைட்டில் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம நேமை எப்படி சேஞ்ச் பண்ணி அந்த மூவி ஃபாண்ட் மாதிரி எப்படி கொண்டு வருது அப்படின்றத பற்றி நீங்கள் நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இது போல இன்னும் பல வீடியோங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எடெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த அப்ளிகேஷன் மூவி ஃபாண்ட்ஸ் அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் அலோவ் பண்ணிக்கோங்க. இதில் என்ட்ரன்ஸ் ஃபேஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மூவி ஃபாண்ட்ஸ் அப்படின்றது போட்டு உங்களுக்கு என்னென்ன படத்தோட பேர் வந்து பாதி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். இங்கே சைடில் ஆப்ஷனில் போய்ட்டு மூவி ஃபாண்ட் ஜெனரேட்டர் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இங்கே சர்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இதில் மூவி இல்லை அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்கச்சக்கமான மூவிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பாகுபலின்னு இருக்குது. இதில் வந்து அதை நான் அவெஞ்சர்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, அவெஞ்சர்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஆட் வரும், அதை விட்டுருங்க. செகண்ட் வந்து உங்கள் நேம் கேட்கும். உங்கள் நேமில் உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நேம் கொடுத்துக்கோங்க. ஸ்டைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியாது என்னென்ன ஸ்டைல்ஸ் எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், பேர் மட்டும் கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டைல்ஸ் வந்து கீழடி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைல், இது செகண்ட் ஸ்டைல், அப்புறம் இன்னும் வந்து தேர்ட் ஸ்டைல். இந்த மாதிரி 3 ஸ்டைல் வரும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைல் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்து இமேஜ் வரும். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ இமேஜ் வந்து வந்துருச்சு. இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன் டவுன்லோட் பண்ண இமேஜஸ்லாம். இப்போ நான் வந்து இப்போ பேக் வந்துட்டு இப்போ வந்து வேறு மூவிக்கு நான் வந்து கிரியேட் பண்ணுவோம். எக்கச்சக்கமான மூவிஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பிக் பாஸ் கூட கொடுத்துருக்காங்க. நான் பிக் பாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க, என்னென்ன மூவிஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நிறைய மூவி கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு மூவியோட நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் நேம் கேட்கும். செகண்டில் தான் நேம் இருக்கும். நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும். ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஸ்டைல் வேணும் அப்படின்றது. ஸ்டைல் 1, ஸ்டைல் 2, ஸ்டைல் 1, 2-3 ஸ்டைல் இருக்குது இதில். இது ஸ்டைல் 2, இது ஸ்டைல் ஓகே 3வது ஸ்டைல் இது. இப்போ நான் வந்து ஸ்டைல் 1லேயே உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டு காட்டுறேன். நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இமேஜ் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டு தான் வரும். பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியாச்சு. இதை டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் வந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு இந்த இமேஜ். டவுன்லோட் ஆன இமேஜஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது ஃபுல்லாக நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணது. இது பிக் பாஸ் ஃபாண்ட் வச்சு நான் கிரியேட் பண்ணேன். இது ரெமோ ஃபாண்ட், இது அவெஞ்சர்ஸ் ஃபாண்ட், இப்போ பண்ண ஆக்சிஜன் ஃபாண்ட். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே ஃபுல் ஹெச்டியில் தான் சேவ் ஆகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ஃபுல் ஹெச்டியில் தான் சேவ் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் பல வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எடெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.